ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான தினை அரிசி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி 1 கிளாஸ் தினை அரிசி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. நம்ம இதில் நல்லா கழுவிட்டு ஊற வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் தூசி அழுக்கெல்லாம் இருக்கும். ஸோ இதை நல்லா கழுவிடலாம். தினை அரிசி இப்படி தான் மஞ்சள் கலரில் ராகி மாதிரி சின்ன சின்னதாக குட்டியாக இருக்கும். ரொம்பவே உடம்புக்கு நல்லது தினை அரிசி. இதில் நம்ம இட்லி, தோசை, பொங்கல் எது வேணால் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நான் இன்றைக்கி லஞ்சுக்கு செய்கிறதுனால வெறும் ப்ளைன் சாதமாக செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தினை அரிசியை நல்லா 2 வாட்டி கழுவிட்டு இந்த மாதிரி ஊற வச்சுருங்க. ஒரு மினிமம் ½ அன் ஹவர் ஆச்சு ஊறணும். அப்போ தான் நல்லா வேகும். நீங்கள் குக்கரில் செய்கிறதுனா 1க்கு 2½ கப் தண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி கடாயிலே செய்ய போகிறேன். அதனால் 1க்கு 3 கப் தண்ணி வச்சுருக்கேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நான் கழுவி ரெடியாக வச்சுருக்கேன். ஒரு கடாயில் நான் 1 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன் இல்லையா, தினை அரிசி. ஸோ 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அடுப்பில் ஃபுல்லாக வச்சிடுங்க. தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா அரிசி போடணும். அரிசி போட்டுட்ட பிறகு அரிசியும் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா சிம்மில் வச்சுக்கலாம். பாருங்கள், தண்ணி கொதி வருது. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற தினை அரிசியை போட்டுக்கலாம். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். அடிக்கடி கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். இல்லைன்னா லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மூடி போட்டு அடிக்கடி ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லைன்னா அடி பிடிச்சிரும். சாதம் 15 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த டைமில் கொஞ்சம் தண்ணி வடிஞ்சிருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் இது ஃபுல்லாக தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிட்டு நல்லா உதிரி உதிரியாக ரைஸ் ரெடி ஆகிடும். இந்த அரிசி கூடவே நம்ம பாசிப்பயிறு போட்டு வேக வச்சுட்டோம். மிளகு, சீரகம் இதெல்லாம் அடித்து போட்டு செஞ்சால் அதாங்க பொங்கல். அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். பொங்கல் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம். மில்லட் ரொம்பவே உடம்புக்கு நல்லது. லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே எனர்ஜியாக இருக்கும், வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இன்னும் லைட்டாக இருக்குது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் விட்டால் போதும். தண்ணி சுத்தமாக வடிஞ்சு இழுத்துக்கும் ரைஸு. இப்போ தினை அரிசி சாதம் ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் கீரை குழம்பும் அது கூடவே உருளைக்கிழங்கு மசாலா தான் செஞ்சுருந்தேன். எந்த குழம்பு வேணால் இந்த தினை அரிசி சாதத்துக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த குழம்பு வேணால் ஊற்றி சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி கீரை குழம்பு செஞ்சுருக்கேன், அதை ஊற்றி சாப்பிட்றேன். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் சாப்பிடுங்க. தினை அரிசி பொங்கல் ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். போன்ற நிறைய மில்லட்ஸ் ரெசிபி வர வீடியோஸில் நான் போஸ்ட் பண்ண போகிறேன். மில்லட்ஸ் ரெசிபி வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.